ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவுல நம்ம ரெயின்போ ரேங்க் பிளேயர் மங்காவோட 10வது எபிசோட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்த 9 எபிசோட்ஸை நீங்க இன்னும் பார்க்கலைனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போய் பாருங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க யாராவது லைக் போடாம இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். கூடவே கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுபாரு ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை பார்த்து ஷாக் ஆகிட்டான். அதோட அட்டாக் ரேஞ்சு ரெஞ்சிக்கு ஈக்குவலா இருந்துச்சு. 4 ஸ்டார் பாஸ் மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் 4 ஸ்டார் பாஸ் ஈக்குவல்னு அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ரெஞ்சி இது ஒரு 5 ஸ்டார் லோயர் லெவல் பாஸ்ன்னு சொன்னான். ரெஞ்சி அவன்கிட்ட இருந்த வாளை எடுத்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றான். அவனோட வாளோட ஹேண்டில் பகுதி உடனே ஃபுல் வாலும் பறந்து மான்ஸ்டரை நோக்கி போச்சு. இது வெறும் 5 ஸ்டார் லோயர் பாஸ்ன்னு தெரிஞ்சு ஒரு ஹையர் பாஸ் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு சுபாரு ஷாக் ஆகிட்டான். அதே நேரத்துல ரெஞ்சி சுபாரு இவ்ளோ ஹைட்டா பறந்தத பாராட்டினான். சுபாரு தனக்கு இது ரொம்ப நேரம் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு மான ரொம்ப அதிகமா வேணும்னு சொன்னான். அதுக்கு ரெஞ்சி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். ரெஞ்சியோட அட்டாக்கால அந்த வால்தரையே கிழிச்சுக்கிட்டு போய் மான்ஸ்டரை ஹிட் பண்ணுச்சு. ஏர்ல இருந்ததுனால ரெஞ்சி இத ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்றான். இது ரெஞ்சியோட 6-3 ஸ்கில் வார்பேஜ்னு பேரு. இது பிளேட பிரிச்சு மான்ஸ்டரை அட்டாக் பண்ண அலோ பண்ணும். ஆனா இந்த டெக்னிக்ல மான்ஸ்டரை டிஃபீட் பண்ற வரைக்கும் பிளேட் ரிட்டர்ன் ஆகாம போகலாம். அண்ட் இதுக்கு ரொம்ப மேனா தேவைப்படும். இந்த ஸ்கில்ல வின் பண்றது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரெஞ்சி அவன் வின் பண்ணிடுவான் தெரிஞ்சுதான் இதை யூஸ் பண்ணான். பாஸ் மான்ஸ்டர் கில் ஆகிடுச்சு. ரெஞ்சி வின் பண்ணிட்டான். 2 பேரும் கேட்ல இருந்து வெளியே வராங்க. ரெஞ்சி சுபாருவோட ஹார்ட் ஒர்க்க அப்ரிசியேட் பண்ணிட்டு பாஸ் மான்ஸ்டரை தானே டிஃபீட் பண்ணதுக்கு அப்பாலஜிஸ் கேட்டான். அண்ட் அவன் பண்ண மிஸ்டேக்க சிக்கிசிமாக்கு சொல்ல வேணான்னு சொன்னான். ஆனா சுபாரு தான் ஆல்ரெடி சிக்கிசிமாக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டதா சொன்னான். ஃபுல் ரிப்போர்ட்டையும் சிக்கிசிமாக்கு சென்ட் பண்ணிட்டதா சொன்னான். அப்போ பின்னாடி இருந்து கோபமா சிக்கிசிமா ரெஞ்சிய கூப்பிட்டு அவனை இழுத்துக்கிட்டு போனான். ரெஞ்சி சுபாருட்ட இதே டைம்ல இங்கேயே மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் டேவும் 5 ஸ்டார் கேட்ட கிளியர் பண்ணலான்னு சொன்னான். அப்புறம் ரெஞ்சி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான். அங்க அவன் அந்த 5 ஸ்டார் லோயர் கிளாஸ் பாஸ் பத்தியும் ரெஞ்சியோட ஃபைட் ஸ்டைல் பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தான். ரெஞ்சியோட ஃபைட் ஸ்டைல அடாப்ட் பண்ணணும்னு. ஆனா அவனுக்கு எதுவும் புரியல. மத்த பக்கம் கோகுகாஜி டைமென்ஷன்ல ஃபுல் 20 பிளேயர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களோட மூவ்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சுபாரு ஏற்கனவே மீட் பண்ண டீம் கிட்ட வராங்க. இந்த டீம் பேரு டீம் கிரெக்ஸ். அவங்களுக்கு ஆப்போசிட்ல டார்க் டோர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூலியட் கிட்டையும் ஒரு டார்க் டோர் பிளேயர் வந்துட்டான். அவன் ஜூலியட்ட கொல்லணும்னு வந்தான். ஜூலியட் அவனை பார்த்து அக்லின்னு சொன்னான். இத கேட்டதும் சென்டிபீட கண்ட்ரோல் பண்ண அந்த பிளேயர் ஜூலியட் கிட்ட உன்னை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்க, உன்னை கொன்னா எனக்கு எந்த ரிப்பீடமே இருக்காதுன்னு சொன்னான். ஆக்சுவலா இவங்களோட பிளான் பிளேயர்ஸ ஹேண்ட் பண்றதுதான். மத்த பக்கம் சிக்கிசிமாக்கு ஒரு கால் வருது. அது ஜூலியட் கால் பண்ணது. ஜூலியட் சிக்கிசிமாக்கு தன்னை அட்டாக் பண்ண வந்த ஒரு பிளேயரை கில் பண்ணிட்டதா சொன்னான். இத கேட்ட சிக்கிசிமா அவ மேல கோபப்பட்டு இன்னும் அவளோட கிரைமுக்கான பனிஷ்மெண்ட் டிசைட் ஆகல, நீ ஒரு மர்டர் பண்ணிட்ட, இன்னும் உன் அம்மாவால தான் நீ தப்பிச்சேன்னு சொன்னான். இத கேட்ட ஜூலியட் சிக்கிசிமா கிட்ட நான் ஒரு விக்டிம், அவன்தான் என் மேல அட்டாக் பண்ண வந்தான், நான் என் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்றான்னு சொன்னான். கூடவே ஜூலியட் கிட்ட அந்த பிளேயரோட கார்டு இருந்துச்சு. அது ஒரு காப்பர் ரேங்க் பிளேயர். அண்ட் இது டார்க் ஃபேக்ஷன் கூட கனெக்ட் ஆகியிருந்தது. இப்போ வரைக்கும் டைக்காவுடைய எல்லா மெம்பர்ஸையும் டார்க் கூட டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சிக்கிசிமா கேட்டதுக்கு ஜூலியட் அந்த பிளேயரோட ஐடென்டிட்டிய விவரிக்கிறா. அவன் ஒரு பெரிய சென்டிபீட கண்ட்ரோல் பண்ணதா. சிக்கிசிமா அவனோட ரிப்போர்ட்ட பார்த்தப்போ அதுல வேற ஸ்கில் இருந்துச்சு. இந்த ஸ்கில் அந்த பிளேயர் கிட்ட இல்லவே இல்ல. அதாவது டார்க் டோர் அவனுக்கு ஒரு நியூ ஸ்கில் கொடுத்திருக்கு. நேத்து நைட்டு நிறைய பேர் மேல அட்டாக் நடந்திருக்கு. அதுல ஒரே ஒருத்தன் தான் ஃபைட் பேக் பண்ணிருக்கான். அது ஜூலியட் தான். அதனால சிக்கிசிமா ஜூலியட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொன்னான். ஏன்னா இது இதோட முடியாதுன்னு தெரிஞ்சது. இத கேட்ட ஜூலியட் அது ரொம்ப சத்தம் போடுதுன்னு சொன்னான். ஜூலியட்டுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இந்த டார்க் டோர் அவளுக்கு சுபாருவோட ரெயின்போ டோர் மாதிரி தெரிஞ்சது. அண்ட் ஒரு டார்க் ரேங்க் பிளேயர் ஒரு டாப் சில்வர் ரேங்க் டீமை வைஃப் அவுட் பண்ணிட்டான். அண்ட் பிளேயர்ஸ ஹேண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு டைக்கா சைட்ல இருந்து கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸ ஹேண்ட் பண்ண பர்மிஷன் கிடைச்சது. அடுத்த நாள் காலையில ரெஞ்சி கூட சுபாரு இன்னொரு கேட்ட கிளியர் பண்ண போறான். அங்க சுபாரு 3 ரீஇன்கார்னேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள மீட் பண்றான். அவங்க கேட் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை கொண்டு வராங்க. அண்ட் அவங்களோட லீடர் பேரு கௌசகா. சுபாரு அவளை பார்த்து நான் பாக்குறேன் நீ மேரிட்னு சொன்னான். அதுக்கு கௌசகா ஒரு பிளேயர் மேரிட் ஆகிறது ரொம்ப ரேர், ஏன்னா இதுல உயிருக்கே ரிஸ்க் இருக்கு, அதனாலதான் நான் என்னைக்கும் ஃப்ரண்ட் லைனுக்கு போறதில்ல. அண்ட் அதனாலதான் சிக்கிசிமா ரீஇன்கார்னேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன ஜாயின் பண்ண சொன்னார். அண்ட் நீங்க வெல் மான்ஸ்டர் கில் பண்ணப்போ என் ஹஸ்பண்டுக்கு இந்த சிட்டில நிம்மதியா இருக்கலாம்னு தெரிஞ்சுச்சு. அதனால அவ சுபாருவுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் அவ சுபாருவுக்கு கேட் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறா. கேட் உள்ள 2 சீட் இருக்கு. அது ஸ்ட்ரோம் அண்ட் தண்டர். இது ரொம்ப சின்ன இடம். அங்க ஒரு கார்டன் அண்ட் ஒரு பேலஸ் தான் இருக்கு. அண்ட் அங்க 2 த்ரோன்ஸ் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அண்ட் இந்த கேட் உள்ள 2 பாஸ் இருக்கு. சுபாரு ஆல்ரெடி அவனோட ஃபர்ஸ்ட் கேட்ல மல்டிபிள் பாசஸ பாத்திருக்கான்.
அண்ட் மறுபடியும் அவனுக்கு டபுள் பாஸ் இருக்கிற கேட் கிடைச்சது. ஆனா இந்த தடவை இது 5 ஸ்டார் கேட்டு. அப்புறம் 2 பேரும் கேட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சுபாருவோட ஹார்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெஞ்சி சுபாரு கூட போறான். அவங்க 2 பேரும் கேட்டு உள்ள போனதும் டார்க் டோர் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க கௌசகாவோட டீம் மேட்ஸ காயப்படுத்துறாங்க. இந்த டார்க் டோர் ஃபேக்ஷன்ல இருக்கிற ஒருத்தன் அவன் பேரு காய். நீங்க எல்லாம் ரொம்ப வீக்னு சொல்றான். சிக்கிசிமா காயை எல்லா இடத்துலயும் டார்க் ஃபேக்ஷன் ஆளுன்னு டிக்ளேர் பண்ணிருந்தான். அண்ட் கௌசகாவும் அவன் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சு காயை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா காய் அவளை இன்ஜூர் பண்ணி அங்கேயே தள்ளி விட்டு அவளோட தலை மேல காலை வச்சு மிதிக்கிறான். சுபாருவும் ரெஞ்சியும் 5 ஸ்டார் கேட்ல போயிட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை காய் அவனோட ஃபேக்ஷன்ஸ்க்கு சொல்றான். அண்ட் 10 மினிட்ஸ்ல பிளாக் டோரை அப்பியர் பண்ண சொல்றான். மத்த பக்கம் கோகுகாஜி டைமென்ஷன்ல டைக்கா இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருந்துச்சு. அது ஃபுல்லா மாறிடுச்சு. சுபாருவும் ரெஞ்சியும் கேட் உள்ள வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார்டன் கூட ஒரு பேலஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த கேட்டோட டைம் அப்ராக்சிமேட்லி 330 டேஸ் இருந்துச்சு. அப்புறம் ரெஞ்சி சைக்கா கிட்ட கேட்ட க்ளோஸ் பண்ண சொன்னா. தாகி மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிக்கலாம். சைக்கா கேட்ட க்ளோஸ் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது என்னன்னா, பாஸை டிஃபீட் பண்ணாம இந்த கேட்ல இருந்து வெளியே போக முடியாதுன்னு. அண்ட் அங்க வெதர் சடனா மாறுச்சு. நேமுக்கு ஏத்த மாதிரி தண்டர் அண்ட் ஸ்ட்ரோம் அங்க நடந்துச்சு. அவங்க எல்லா பாஸோட பிரசன்ஸையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் இவங்க 3 பேரும் ஃபீல் பண்ண பிரசன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது ஒரு டாப் கிளாஸ் 5 ஸ்டார் டஞ்சன்ட்னு 3 பேருக்கும் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாஸ் பேரு ஸ்ட்ரோம் டெல்டா, அது 89 லெவல்ல இருக்கு. அண்ட் செகண்ட் பாஸ் பேரு தண்டர் கிளிம், அது 93 லெவல்ல இருக்கு. டெல்டா கிளிம் கிட்ட இந்த 2 பேரோட பிரசன்ஸையும் நீ ஃபீல் பண்ணியா? ஃபர்ஸ்ட் ஷைனி கோல்ட் நைட் அண்ட் செகண்ட் சுபாரு இமோட்டலோட ஸ்மெல். அண்ட் இமோட்டலோட ஸ்மெல்ல இந்த 2 பேரும் ரொம்ப ஹேட் பண்றாங்கன்னு சொன்னா. ஆனா சுபாரு வான்குவிஷோட சப்போர்டினேட்னு இவங்க 2 பேருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் சுபாருவ பார்த்து இவன் ரொம்ப வீக், இவன் இங்க உயிரோட கூட இருக்க முடியாதுன்னு சிரிச்சாங்க. அப்புறம் அங்க நார்மல் மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ட் 60 லெவல்ல இருந்துச்சு. இத பார்த்து சுபாரு சைக்கா கிட்ட நீ மனாவ தயங்காம யூஸ் பண்ணு, நான் இத ஹேண்டில் பண்ணிடுவேன், சோ நீ கவலைப்பட வேணாம்னு சொன்னான். இத கேட்ட சைக்கா சுபாரு கிட்ட நான் சைக்காவோட பாடிய ப்ரொடெக்ட் பண்றதா சத்தியம் பண்றேன்னு சொன்னான். இத சொல்லிட்டு அவ காத்துல பறக்க ஆரம்பிச்சா. அண்ட் பிளட் மோல் கூட டைவர்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. அதனால ஒரு கில்லிங் ஃபீல் ரெடி ஆகிச்சு. அண்ட் அதே நேரத்துல ரெஞ்சி அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் கோல் சார்டடை யூஸ் பண்றான். ஆரம்பத்திலேயே தனது ஃபுல் பவரோட ஃபைட் பண்ணலனா அவன் லூஸ் பண்ணிடுவான்னு சுபாருவுக்கு தெரியும். அதனால அவனும் பிளட் மோல் டைவர்ஷன் அண்ட் பிளட் ஆர்மர் யூஸ் பண்றான். ரெஞ்சி டைட்டன்ஸோட யூஸ் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸ ஒரே டைம்ல கில் பண்ணிட்டான். ஒரு மான்ஸ்டர் வேகமா ரெஞ்சிய நோக்கி வந்துச்சு. அத சுபாரு தன்னோட காலால் பலமா உதைச்சான். ஆனா அந்த மான்ஸ்டர் லைட்டா அசைஞ்சு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டத பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டான். அது சுபாருவோட காலை பிடிச்சு சுழத்தி தரையில அடிச்சுச்சு. அண்ட் ஒரு பலமான பஞ்சு அந்த மான்ஸ்டர் சுபாருவோட செஸ்ட்ல குத்துச்சு. அதனால சுபாரு இன்ஜூர் ஆகிட்டான். சுபாரு இது மேயர் நைட் கோல் அண்ட் சூசியை விட பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து ஷாக் ஆகிட்டான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் சுபாருவ கொல்ல போகுது. அத பார்த்து ரெஞ்சி சுபாருவ எஸ்கேப் ஆக சொன்னான். சுபாரு அந்த சோல்ஜரோட ஃபேஸ்ல கிக் பண்றான். அண்ட் எல்போவால் அதோட கோரை உடைச்சு தன்னோட டென்டக்கிளால அதை தள்ளி விட்டுட்டான். அப்புறம் அதை சுத்தி கிளம் யூஸ் பண்றான். அதனால ஒரு பெரிய வால் அந்த மான்ஸ்டரோட ஆர்ஃபார் ஆகிச்சு. அண்ட் அது கில் ஆகிடுச்சு. அந்த மான்ஸ்டர் ஃபுல் 54 லெவல்ல இருந்துச்சு. ஆனா சுபாருவோட லெவல் அப் ஆகல. ஏன்னா அவனுக்கு ரொம்ப கம்மி எக்ஸ்பி தான் கிடைச்சது. லெவல் அப் பண்ண இன்னும் ஒரு மான்ஸ்டரை கில் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்றதுக்கே அவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அப்போ 4 மான்ஸ்டர்ஸ் சுபாருவ சுத்தி வளைச்சுக்குச்சு. அத பார்த்து சுபாரு செஸ்ஸலை வெளியெடுத்தான். சுபாரு விங் செஸ்ஸலை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கில் ரொம்ப மேன எடுக்கும். அதனால அவன் டைரக்டா இந்த மான்ஸ்டர்ஸ் மேல அட்டாக் பண்ணுவான். ஆனா அப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்கில் வஜ்ர ஷாட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க கிட்டயும் வாள் வந்துச்சு. ரெஞ்சி தூரத்துல இருந்து சுபாருவ பாத்துட்டு இருந்தான். ரெஞ்சி மனசுக்குள்ள சுபாரு கிட்ட அவன் கவலைப்பட வேணாம், பரவாயில்லைன்னு சொன்னான். அவன் நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து யோசிச்சு எத்தனை தடவை ரெஞ்சிய பார்த்தாலும் அவனால ரெஞ்சி மாதிரி ஆக முடியாது. அண்ட் அவனுக்கு ரெஞ்சி மாதிரி ஆக வேண்டிய அவசியமும் இல்லன்னு ரியலைஸ் பண்ணான். சிக்கிசிமா சுபாரு கிட்ட ரெஞ்சி கூட போய் அவங்கள பார்த்து கத்துக்க சொன்னப்போ அவங்க லெவல் அப்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. ஆனா சுபாரு ஃபைட் பண்ற விதம் அண்ட் அவனோட சென்சஸ ஹோல்ட் பண்றது அண்ட் அவன் என்னைக்கும் தோக்க மாட்டேங்கிற அந்த ஃபீலிங் அவனுக்கு பவர் கொடுக்குது. அவன் பவர்ஃபுல்லா ஆகணும், ரொம்ப பவர்ஃபுல்லா. அது எப்படி இருந்தாலும். ஆனா சுபாரு எப்பயுமே இந்த மாதிரி பேட்டிலுக்காக தான் வெயிட் பண்றான். அதுல ஒரு பக்கம் லைஃப், ஒரு பக்கம் டெத்து. அண்ட் இதனாலதான் சுபாரு ஸ்ட்ராங் ஆகுறான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சுபாருவ நோக்கி போனாங்க. அண்ட் சுபாருவும் தயங்காம அவங்க எல்லாத்துக்கும் நடுவுல குதிச்சான். அந்த மான்ஸ்டர் சுபாருவ அவங்களோட 2 வாள்களால அட்டாக் பண்ணுச்சு. அத சுபாரு தன்னோட வாளால பிளாக் பண்ணான். அண்ட் அப்போ பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் சுபாருவ இன்ஜூர் பண்ணுச்சு. இன்ஜூர் ஆகியிருந்தாலும் சுபாரு அதை கண்டுக்காம முன்னாடி இருந்து அவனை அட்டாக் பண்ற மான்ஸ்டரோட ஹேண்ட டென்டக்கிளால பிடிச்சு தன்னோட வாளால அதோட ஹேண்ட தலையோட சேர்த்து உடம்புல இருந்து தனிச்சிட்டான். அதனால அந்த மான்ஸ்டர் கில் ஆகிடுச்சு.
இப்போ சுபாரு ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். அந்த மான்ஸ்டர் செத்ததும் சுபாருவோட லெவல் அப் ஆகிடுச்சு. அண்ட் அவன் 31ல இருந்து 32 லெவலுக்கு போனான். அண்ட் அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிட்டான். அவனோட மேனா ரெக்கவர் ஆனதும் சுபாரு மத்த மான்ஸ்டர்ஸ் மேல அவனோட ஸ்கில் டிவைன் சேசர் யூஸ் பண்றான். அதனால நிறைய ஸ்லாஷஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் மேல பட்டு அவங்க கில் ஆகிட்டாங்க. சுபாரு 32ல இருந்து 33 லெவலுக்கு போனான். அண்ட் மறுபடியும் அவனோட எல்லா மேனாவும் ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ அவன் நிம்மதியா இந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியும். அதே நேரத்துல ரெஞ்சி இந்த மான்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அவன மான்ஸ்டர்ஸ பார்க்கவே இல்ல. ரெஞ்சி விரும்பி இருந்தா சுபாருவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா சிக்கிசிமா ரெஞ்சிய இத செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தான். அவன் ரெஞ்சி சாக போறான்னு ஃபீல் பண்ற வரைக்கும். அந்த கூடவே ரெஞ்சி சுபாருவுக்கு எதுவும் டீச் பண்ணக்கூடாது.